இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட பைனாப்பிள் ரசம் செஞ்சிடலாமா? முதல்ல ஒரு கப் ஃபார்ச்சூன் தூறுதாலி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ரசம் பவுடர் செய்ய 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 8 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்துல 1 கப் கட் பண்ண பைனாப்பிள், 1/2 கப் நறுக்கின தக்காளி சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல வாஷ் பண்ணி வச்ச துவரம் பருப்பு வேக வைக்க தேவையான தண்ணி ஊத்தி விசிலுக்கு வேக வைக்கலாம். அடுத்து ஒரு கடாயில நெய், கடுகு, காஞ்ச மிளகாய், சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கட் பண்ண பைனாப்பிள், நறுக்கின தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட 1 கப் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்சு வச்ச பைனாப்பிள் தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வச்ச தால், மஞ்சத்தூள், ரசம் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி சேர்த்து இறக்கிருங்க. ஃபைனலா பாதி லெமனை மேல பிழிஞ்சு விட்டு சுட சுட சாதம் அப்பளத்தோட சேர்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க.